ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நண்டு கிரேவி வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. உரப்பு இல்லாமல் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு. இந்த நண்டு க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொழுப்பு தூக்கி போட்டுறாதீங்க. க்ளீன் பண்ணும்போது அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. எண்ணெய் காஞ்சோன்னே சோம்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிஞ்சோன்னே வெங்காயம் 1-2 உடச்சி வச்சுருக்கோம். மிக்சியில் தக்காளி 1-2 உடச்சி வச்சுருக்கோம். நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸில் வச்சு ஒரு திருகு மட்டும் திருகிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி இதோட. இப்போ அதை போட்டு வதக்கிடணும். கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் தக்காளி போட்டு வதக்கிட்டு நண்டையும் போட்டு வதக்கிடுவோம். சின்ன பசங்க காரம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் சீரகம், சோம்பு, மிளகு இது 3ஐயும் வறுத்துட்டு அரைச்சி அதில் போட்டு காரம் இல்லாத கிரேவி வைக்க போகிறோம் பாருங்கள். இதை அரைச்சி அதில் போடணும். நண்டில் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டு வதக்கிடணும். பாருங்க, நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சா. இப்போ அந்த நண்டை போட்டுக்கிறோம். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு கிண்டிங்கன்னா நண்டு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. நண்டில் கொஞ்சம் புளி ஊற்றி வேக வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நண்டில் உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் போயிடும் புளி ஊற்றுனீங்கன்னா. புளியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ மிளகு, சீரகம், சோம்பு, உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கன்னா நண்டு வறுவல் ரெடி ஆயிடும். அப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியது. செட்டிநாட்டு மிளகு நண்டு வறுவல் குழந்தைகளுக்காக. அல்சர்காரலும் சாப்பிடலாம்.